வாங்க, எல்லாம் நல்லா இருக்கேளா? இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன சமையல்னு பாருங்க. இது என்னம்மா அது? சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. குழம்பு குழம்பை பற்றி என்ன இருக்கு? எங்க பார்க்க விட்டாவா? கோயில்லையா? கோயிலில் என்ன பூஜை நடக்குதா? சாப்பிட்றோம்ப்பா. நம்ம ஊர் ஜனங்க எல்லாம் சாப்பிடணும். கொஞ்சம் பண்ணி சாப்பிட்டுதான் தாத்தா ஆகணும்னாவா, தாத்தாலையும் போய் அழைச்சிடுவாங்க சாப்பிடணும்னாவா. எங்கள் பேர பிள்ளை 2 பிள்ளைங்க மாலை போட்டிருக்கு, அதனால சாப்பிட முடியாது, சாப்பிட மாட்டேன்ட்டு வந்துட்டேன். வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். சாப்பிடுங்க. நம்ம வீட்லேயும் அதை விட அருமையான சாப்பாடு தான். நம்ம வீட்டு பேர பிள்ளை 3 பிள்ளைங்க மாலை போட்டிருக்குங்கையில் எப்படி சாப்பிட்றது? வந்துடுறது தான் நல்லது. நல்ல வேலை அவள் புடிவாரம் பண்ணுறவன்னு சாப்பிடாம வந்தது. சூப்பர்மா, சூப்பராக இருக்குது. என்ன குழம்பு என்னன்னு போய் பார்த்துட்டு வாங்க. எனக்கு பசிக்குது, நான் சூடாக இருக்குது சாப்பிட்ருவேன். மழையும் பெஞ்சிக்கிட்டு இருக்கேன், அதனால சூடாக இருக்குது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க என்ன குழம்பு என்ன வச்சுருக்காங்கன்னு. ரொம்பவே அருமையாக இருக்கும் இந்த குழம்பு. வித்தியாசமான இந்த குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வாங்க போய் பார்த்துட்டு வந்துடுவோம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. இன்றைக்கி நம்ம வீட்டில் இந்த பச்சை பட்டாணியை வச்சு தான் சாதத்துக்கெல்லாம் போட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு குழம்பு வைக்க போகிறோம். அதை எப்படி வைக்கணும்னு பார்ப்போம் வாங்க. இது வந்து ஒரு 100 கிராம் பச்சை பட்டாணி, நம்ம ட்ரையாக காஞ்சது இருக்கும்ல கடையிலெல்லாம், அந்த பட்டாணி தான் இது. 100 கிராம் வாங்கி நான் ஊற வச்சு ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம கடையில் ஏற்கனவே பாக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தோம் காய்கறி கடையில். அது பார்த்திங்கன்னா ஒரே பச்சை பச்சையாக அவ்வளோ சாயம் வந்துச்சு. அதனால் அப்போவே நீங்கள் கமெண்ட்ஸில் எல்லாம் சில பேர் சொல்லியிருந்தீங்க கடையில் வாங்குங்கக்கா அது நல்லாயிருக்குன்னு சொல்லி. அது மாதிரி இது நம்ம வாங்கி ஊற வச்சிட்டோம்னா அதுவும் நல்லா பச்சையாக இருக்குது, பச்சை கலரில் இருக்குது. நம்ம சாயம்லாம் இல்லாமல் நம்ம வந்து சமைச்சு சாப்பிட்றதுக்கு உடம்புக்கும் ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ அது வந்து ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பட்டாணி வேக வச்சு இந்த பக்கம் இறக்கி வச்சுட்டு இந்த பக்கம் கொஞ்சம் எண்ணெய் சட்டியில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். வெங்காயம் இவ்வளோ ஒரு 3 பல்லாரி அரிஞ்சு வச்சுருக்கேன். இதை வதக்கிக்கலாம். இந்த வெங்காயத்துக்கூடைய ஒரு தக்காளி பழம் அதையும் போட்டுக்குவோம். ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 5-6 பல்லு பூண்டு அதையும் போட்டுக்குவோம். இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு எல்லாத்தையும் ஒரு வதக்கிக்கலாம். அவ்வளோதான், இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இதை ஆஃப் பண்ணி வச்சுருவோம். நல்லா ஆறட்டும். ஆறினோடனே இதை மிக்சியில் அரைச்சிட்டு குழம்பு தாளித்து விடலாம். எல்லாம் இப்போ வதக்கி வச்சுட்டு வந்துட்டோம். இப்போ அது ஆறிக்கிட்டு இருக்கட்டும். இப்போ குழம்பு தாளித்து விட்டுடலாம். ஒரு பூ, ஒரு சின்ன பட்டை, கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம், 2 கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். எல்லாம் பொரிஞ்சிருச்சு. கொஞ்சம் வெங்காயம், இதில் ஒரு பழம், வதக்கி விடுறதுக்காக ஒரு பழம். நல்லா வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கட்டும். இந்த பக்கம் நார்த்தங்காய் தான் அவிச்சு வச்சுருக்கோம், தாளிக்கிறதுக்காக அவிச்சு வச்சுருக்கோம். அது வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. ஒரு கொத்து கருவேப்பிலை பாருங்கள். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுடலாம். இப்போ எல்லாம் வதக்கி விட்டுட்டோம். இந்த வேக வச்சு வச்சுருக்கோம்ல பட்டாணி, அதை எடுத்து அப்படியே இதில் ஊற்றிடலாம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு கழுவிட்டு வச்சுருக்கேன், அதையும் போட்டுருவோம். அவ்வளவுதாங்க. குழம்புக்கும் இன்னும் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க விட்டுடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க விட்டுட்டு நம்ம வதக்கி வச்சுருக்கோமா அதை போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் மிக்சியில் போய். இது நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். இப்போ வதக்கி வச்சதெல்லாம் ஆறிட்டு இப்போ அதை அரைச்சிக்குவோமா. அது கூடவே இவ்வளவு தேங்காய் பூ எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்குவோம். ஒரு 1/2 மூடி தேங்காய் பூ திருவி வச்சுருக்கேன், அதையும் போட்டு ஒரு 1/4 ஸ்பூன் வந்து கசகசா, இது தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ இது கூட இதையும் சேர்த்து இப்போ மிக்சியில் அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. தாளித்து விட்ட குழம்பு நல்லா கொதிச்சு வந்துட்டு நம்ம அரைச்சிக்கிட்டு வந்துட்டோமா. எல்லாமே தேங்காய் அந்த வதக்கி வச்சது எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்தாச்சு. அதை போட்டுடலாம். இந்த ஜாரையும் கொஞ்சமாக கழுவி ஊற்றிக்குவோம். நான் இன்றைக்கி சாப்பாட்டுக்கு தான் செய்கிறேன். இதை இட்லி தோசைக்கும் கூட செய்யலாம், நல்லாயிருக்கும். அவ்வளவுதாங்க. அரைச்சதெல்லாம் போட்டு நம்ம எல்லாம் ஏற்கனவே வதக்கிட்டோமா, அதனால் ஒரு கொதி கொதிச்சா போதும், நம்ம இறக்கிடலாம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்திங்கன்னா. அவ்வளோ மணமாகவும் அவ்வளோ சுவையாகவும் இருக்கும். வித்தியாசமாக நீங்கள் ஒரு வாட்டி இது மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இது சாதத்துக்கு மட்டும் இல்லை,
இட்லி தோசைக்குமே வச்சு சாப்பிட்லாம். இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு கொதிக்கட்டும், இறக்கிடலாம். அவ்வளவுதான், அருமையான பட்டாணி குருமா குழம்பு சூப்பராக ரெடி ஆகிட்டு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வாங்க இப்போ சாமி கும்பிட்டு சாப்பிட்றலாம். கடைசியாக கொஞ்சோண்டு புதினா மல்லி போடணும், அதை மிஸ் பண்ணிட்டேன். நல்லா சூடாக தான் இருக்குது, இப்போ போட்டுக்கலாம். கடைசியாக புதினா மல்லி போட்டு முடிச்சுக்கலாம். அவ்வளோ வாசமாக இருக்குங்க, இப்படி ஒரு வாசமாக இருக்குது. நீங்களும் இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ அருமையாக இருக்குன்னு. என்ன இவ்வளோ சீக்கிரமாக பார்த்துட்டு வந்துட்டீங்க? முழுசாக பார்த்தியாலா பாதி பார்த்தியாலா அரை குறையாக பார்த்துட்டு வந்துருக்கியாலா? ரொம்பவே நல்லா இருக்குங்க, சாப்பாடு அருமையாக இருக்குது, குழம்பு பொட்டுக்கெல்லாம் அருமையாக இருக்குது. நீங்களும் இது மாதிரி வச்சு சாப்பிடுங்க. அதுக்கு தொட்டுக்க பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் தான் கொஞ்சம் காரம்லாம் போட்டு பரட்டி வச்சுருக்கேன். இது ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் இந்த முட்டைக்கோஸ் கறி எப்படி செய்கிறதுன்னு. நல்லா மை மாதிரி வந்துருக்கு. நல்லா வெந்திருக்கும். அப்புறம் நம்மளுக்கு என்ன குழம்பு வச்சாலும் கொஞ்சோண்டு ரசம் ஊற்றி சாப்பிட்டோம்னா கொஞ்சம் நல்லா திருப்தியாக இருக்கும். அதுக்காக கொஞ்சம் தக்காளி ரசமும் வச்சுருக்கேன். சாப்பாடு சூப்பராக இருக்குது. கோயிலில் எங்கள் பக்கத்தில் கோயிலில் கிடா வெட்டி கறியெல்லாம் சமைச்சு சாப்பாடு போட்டுருக்கவோ. எங்கள் பேர பிள்ளை 3 பிள்ளை மாலை போட்டிருக்கு. அதனால் நான் சாப்பிட மாட்டேன், மாண்டான்னு சொல்லிட்டேன். பிடியாத என் ஊர் சொன்னாங்க, பிடியாமல் சாப்பிடுதான் அவனு பாடினவோ வாண்டான்ட்டு வந்து நான் விரதம் பண்ண போகிறேன்னு வந்து சாப்பிட்டுருக்கேன். இங்கே அதுக்கு தகுந்த மாதிரி ரசம் குழம்பு கூட்டு எல்லாம் சூப்பராக இருக்குது. நான் சாப்பிட நிம்மதியாக சாப்பிட்டுருக்கேன். பாய் பாய், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.